வெல்கம் டு எம்என்எம் சமையல். நான் என்னுடைய மல்லிகை செடிலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வாங்கி இப்போ தான் ஒரு 6 மாதம்தான் ஆகுது. 6 மாதம் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு டிஏபி கொடுத்தோடனே நல்லா இப்போ நிறைய துளிர் விட்டுருக்கு. பாருங்கள், ஒரு பூ ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நிறைய துளிர் விட்டுருக்கு பாருங்கள். பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு அடுக்கு மல்லின்னு நினைக்கிறேன். இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ கொடுத்துருக்கு. இது வந்து 2வது செடி. 2வது செடி இதுவும் அப்படி தான், இப்போ தான் வாங்கினது. இந்த செடி வந்து 2 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டே நான் வெட்டி விட்டுட்டேன். நல்லா இப்போ நிறைய துளிர் வச்சுருக்கு. நல்லா வெட்டி விட்டுட்டு டிஏபி கொடுத்து தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். நல்லா நிறைய துளிர் வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இது வந்து முல்லைக்கொடி. முல்லைக்கொடி வந்து இது வச்சு 5 வருஷம் ஆகுது. மேலே ஃபுல்லாக மேலே போயிடும். மேலே போய் நிறைய பூ பூக்கும். 1 முழம் 2 முழம் வர்ற மாதிரி பூக்கும். என்னால் மேலே போய் பறிக்க முடியலைங்கிறதுக்காக பக்கத்துலேயே கீழேயே கொஞ்சம் கொடியை வந்து இப்போ தான் படர விட்டுருக்கேன். சாமிக்கு வந்து குத்துவிளக்குக்கு மட்டும் இருந்தால் போதும். வெள்ளை கலர் பூ தான் வைக்கணும். என்ன தான் பூக்காரமாக வச்சா கூட நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து வச்சா அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இது சந்தன முல்லை. சந்தன முல்லை வந்து மேலே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இதுவும் அப்படி தான் மேலே வரைக்கும் போய் நிறைய பூக்குது. கொத்து கொத்தாக பூக்குது. இது வந்து அடுக்கு மல்லி, 5 அடுக்கு 10 அடுக்கு மல்லி. இது ஒரு பூ வந்து ரோஜா பூ அளவுக்கு பூக்கும். இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து துளிர் வந்திருக்கு இப்போ தான். இதுவும் அடுக்கு மல்லி தான். ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த பூவோடு சேர்ந்தது, அந்த அடுக்கு மல்லியோடு சேர்ந்தது. இது வாங்கியும் 2 வருஷம் ஆகுது. இந்த செடி இந்த ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த செடி, 2வது காமிச்சல அந்த செடி எல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கினது தான். இதுவும் நிறைய பாருங்கள். இந்த ஏற்கனவே கொஞ்சம் பூ பூத்துருச்சு. அடுக்கு மல்லி தான் இதுவும். நான் முக்கால்வாசி அடுக்கு மல்லியாக தான் பார்த்து வாங்குவேன்.